ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் ஆஃப்டர் ரொட்டீன். என் பசங்களை ஸ்கூல் அனுப்புனதுக்கப்புறம் நான் என்ன மாதிரிலாம் வேலை பார்ப்பேன் வீட்டில் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிட்டு போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போது ரீசெண்டாக ஒரு 1 month வந்து இந்த பார்க்குக்கு வந்துட்டுருக்கேன். இந்த பார்க் வந்து என்னோட பசங்களோட ஸ்கூலுக்கு நியர்பை தான் இருக்குது. ஸ்கூலில் விட்டதுக்கப்புறம் இந்த பார்க்கில் வந்துட்டு ஒரு 1/2 hour இல்லை 15 minutes வந்து வாக்கிங் போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் எல்லாருமே சுறுசுறுப்பாக வந்து வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நானும் கொஞ்ச நேரம் அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீட்டுக்கு போவேன். அது மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு நான் வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வர்றதுக்கு 9:30 ஆயிடுச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்சு அவங்கள ஸ்கூல் அனுப்புறது ஒரு பெரிய வேலை அப்படின்னா, அவங்கள அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் இருக்கும். அப்பா ஸ்கூல் போயிட்டாங்க, ஆஃபீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் திரும்பி வீட்டை பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே செம்ம இரிட்டேட் ஆகும். பட் கண்டிப்பாக வந்துட்டு நான் அப்படியே போயிட்டு உட்கார மாட்டேன். வீட்டுக்கு போன அடுத்த செகண்டே வந்து நான் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா உட்காந்துட்டோம் அப்படின்னா கையில் ஃபோன்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா மனசு மாறி வரும் அப்படின்றதுனால போனதுமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறது. இப்போல்லாம் பசங்க 2 பேருமே ஸ்கூல் போயிட்டதுன்றதுனால எனக்கு பெருசாக வந்ததுமே வந்துட்டு சும்மா உட்காந்துருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணாது. டீ கூட நான் வந்துட்டு போட்டு குடிக்க மாட்டேன். எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீ போட்டு குடிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால வந்ததுமே நான் வந்து எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னாடிலாம் 9:15 வந்து கூட்டிகிட்டு போனால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 7 o'clock எழுந்திரிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இப்போ மாற பஸ்ஸில் போகிறதுனால அவருக்கு 8:45 வந்து பஸ் வரும். சரணை வந்து 9 o'clock கொண்டு ஸ்கூலில் விடுற மாதிரி இருக்கும். சரணை கொஞ்சம் முன்னாடி கொண்டு விடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் சரணை கொண்டு முன்னாடியே விட்டுருவேன். ஸோ ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து வீட்டில் 8:30 நாங்கள் வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்றதுனால 5:30 to 6 o'clock இப்போ வந்து எழுந்திரிச்சிருது. ஸோ காலையில் கிச்சன் வேலையெல்லாம் வந்து நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுற வேலை அந்த மாதிரிலாம் அவர் வந்து பார்த்துப்பாரு. ஒரு சில நாள் அவர் கொண்டு போய் விடுவார். ஒரு சில நாள் நான் தான் 2 பேர்த்தையுமே ஒருத்தனை பஸ்ஸை ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் சரணை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நிறைய ரொட்டீன் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா பழைய ரொட்டீன்லலாம் போனோன்னா கண்டிப்பாக டென்ஷன் ஆகும் அப்படின்றதுனால எனக்கு என்ன தோணுதுன்னா, காலையில் நம்ம எந்த அளவுக்கு முன்னாடி எழுந்திரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து எழுந்திரிக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும். பட் எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 8:30 ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லா வேலையுமே வந்துட்டு நம்ம முடிச்சிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் பசங்களுக்கு நல்லா டிஃபன் கொடுத்துட்டு அவங்கள டென்ஷன் ஃப்ரீயாக ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கோல் அச்சீவ்ன்ற மாதிரி நான் நினச்சிருப்பேன். அதுக்கப்புறம் ஸ்கூலில் விட்டு வந்ததுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் வந்துட்டு பொறுமையாக செஞ்சுக்கலாம். ஏன்னா பசங்க இல்லை அப்படின்றதுனால எனக்கு பெருசாக வந்துட்டு டைம் ஆகாது. ஒரு 1.5 hours நான் வந்து எல்லா வேலையுமே முடிச்சிருவேன். ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காராம நம்ம அதுக்கப்புறம் இருக்க வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம உட்காந்தோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் டைம்க்குள்ளே நம்ம இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் டே ஃபுல்லாக நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம அங்கங்கே தொட்டு வைக்கிறதுனால தான் நமக்கு டே ஃபுல்லாக வேலை இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் அதனால இவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் நான் இந்த ரொட்டீனை வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணுறது. 9:30 நான் வீட்டுக்கு வரேன்னா ஒரு 11:30 வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சிருவேன். ஸோ அதை வந்து கம்பல்சரி பண்ணிவிட்டு ஒரு 12:30 1 o'clock மேலே நான் திருப்பி வந்து மதிய லஞ்சுக்கு வந்து நான் எங்களுக்கு தேவையானதை வந்து நான் சமைப்பேன். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஒவ்வொரு பிளானும் போட்டு அதன்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவே ரிலாக்ஸிங்காக டைமும் நமக்கு நிறைய இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். உண்மையாக பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு, ஹவுஸ் ஒய்ஃப்லாம் ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. பர்டிகுலராக ஜென்ஸ் அப்படி கிடையவே கிடையாது. எங்களுக்கு ரெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களை வச்சுட்டு ஒரு வேலை செய்யும்போது கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பசங்க இல்லாததுனால வேலை வந்துட்டு டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு வேலை செய்கிறப்போ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வகையில் ரெஸ்ட்டு தானே தவிர எப்பொழுதுமே நம்ம சும்மா உட்காந்துருக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ இப்போ வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் வேலை பார்க்குறதுனால எங்களுக்கு இதுதான் ரெஸ்ட்டு. எனக்கும் வந்து ஹவுஸ் ஹோல்டு வேலைலாம் ரொம்ப பிடிக்கும். யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணலைன்னா நான் பாட்டில் வேலை பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு வந்து ஒவ்வொரு வேலையும் முடிக்கும்போது அது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ அடுத்தடுத்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். பட் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. இப்போ பசங்களை வச்சுட்டு நம்ம வேலை பார்க்குறோன்னா ஒரு வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே 2-3 வாட்டி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்ததுனால தான் நம்ம வந்து ஒரு சில டைமில் டயர்டாகி இல்லை போர் அடித்து உட்காந்துடுறது. இப்போ யாரும் இல்லை அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த வேலையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து பண்ணுவோம். பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, ஸ்கூல் போனதுக்கப்புறம் வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது. இது வந்து ஒரு புதிய ஒரு புதுசாக ஒரு ஃபீலிங் மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங் ஒரு 2 days ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பழகிடுச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு நான் நினச்ச மாதிரி எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த பிளானில் போகிறதுனால ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக வந்துட்டு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் முதற்கொண்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். ஸோ 2 பேர்த்துக்குமே ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த 2 o'clock முன்னாடியே ஆல்மோஸ்ட் நான் எல்லா வேலையுமே முடிச்சிருவேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து என்னோடய ஸ்டடீஸும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக தான் உட்காந்து ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரவே வராது. குழந்தைங்கன்னு பிறந்துட்டாலே எல்லா ஸ்டேஜ்லேயும் நமக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, பிஸியாகவே தான் இருப்போம். ஸோ அதில் வந்து நமக்கான டைமை நம்ம தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் வந்து லஞ்ச் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour வந்து நான் படிச்சுட்ருக்கேன். படிக்கிறது அப்படின்றத வந்து நான் எப்படி சொல்கிறது, பெருசாக சொல்லலை. பட் எனக்கு தோணி இருக்கு. எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நான் யோசிச்சுட்ருக்கேன். அதன்படி ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எனக்காக பண்ணிகிட்ருக்கேன். நான் படித்து சில விஷயங்களை ரீகால் பண்ணிவிட்டு அது மூலிமா ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற டைம் 1/2 hour இருந்தாலும் அது 1/2 hourன்னு பார்க்காம அந்த 1/2 hour நமக்கு என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு உங்களுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அப்போ தான் அந்த டே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். எனி டைம் வீடு, குழந்தைங்க அப்படின்ட்டு போனாலும் நம்ம ஒரு சில இடத்துல அப்டேட் ஆகாமல் இருப்போம். அது நமக்கு தெரியாது. அந்த விஷயத்தில் நம்மளும் வந்து கொஞ்சம் யோசித்து நமக்கான டைமை எடுத்து நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இப்போ ரீசெண்டாக ஒரு 1 week நான் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸ் இதெல்லாம் தான் அவைலபிளாக இருக்குது. அதை வந்து ஒரு ஜூனுக்கு மேலே கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணலான் இருக்கேன். எனக்கு இப்போதைக்கு வெளியில் போயிட்டு படிக்கிறதோ இல்லை கோர்ஸ் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி படிக்கிற மாதிரியும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ வீட்டில் இருந்து நம்மளை சுற்றி இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணிக்க முடியும் நமக்காக அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஃபோனே ஆல்மோஸ்ட் மோர் தென் எனஃப்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ யூடியூப்பில் நம்ம என்ன படிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை யூடியூப் மூலமாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிசன் பண்ணுவோம், படிப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள்லாம் வந்து எனக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையாலுமே நல்ல விஷயங்கள் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உண்மைதான். நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது, கசக்குது அப்படின்றத தாண்டி அப்படி பண்ணும்போது அந்த நல்ல விஷயங்கள்னால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து வேற லெவல் ஃபீல் தான். உண்மையாலுமே நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது நிம்மதி கிடைக்கும். எனக்கு இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறனாலேருந்து நான் நிஜமாலுமே ரொம்ப ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்கம்ப்ளீட் இருந்துகிட்டே இருக்கும். பட் இப்போ வந்து ஒரு லைஃப் ஒரு ப்ராப்பர் ரொட்டீனோட ஹேண்டில் பண்ணும்போது அதில் கிடைக்கிற நிம்மதின்றது ஒரு மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக வந்துட்டு இருக்குது எனக்கு. இந்த பிளான்ஸ் வந்து நான் இப்போ ரீசெண்டாக 2 days முன்னாடி தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு பொதுவாக இண்டோர் பிளான் வளர்க்குறதுல வந்து ரொம்பவே ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட்டு. அதனால தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம். எங்களுக்கு வந்து கார்டனிங்லேயுமே ஒரு சில ஐடியாஸ் இருக்குது. பட் வெளியில் கொஞ்சம் சின்ன இடமா இருக்கிறதுனால அதை எப்படி கரெக்டாக வைக்கிறதுன்றது தெரியாமல் இருக்குது. பட் அதுவும் ஃப்யூச்சர் வீடியோவில் வரும். வெளியில் வந்து கார்டனிங் பிளானும் ஒன்று இருக்குது. அதை பற்றின வீடியோ நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். காலையில் எழுந்திரிச்சதுமே இதுக்கு வந்து வாட்டரிங் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாம் அந்த லீஃப் மேலே இருக்கிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்படின்றதுனால இப்போதைக்கு நான் 2 செடி மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இன்னும் நிறைய செடி வந்து வீட்டுக்குள்ளே வளர்க்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வரும்.
அப்பா ஃபைனலாக வந்து எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு வீடு வந்து இவ்வளோ க்ளீனாக இருக்குது. உண்மையாலுமே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு காஃபி போட்டோ இல்லை டீ போட்டோ உட்காந்து ரிலாக்ஸாக குடிக்கும்போது உண்மையாலுமே சொர்க்கத்திலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக இது எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்குமே வந்து சமர்ப்பணம்னு சொல்லுவேன். எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்னாலே இதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மொமெண்ட்ஸ்க்காக ரொம்ப 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 நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து அது நடந்துட்டுருக்கு. டே டைமில் என்னோடய பெஸ்ட்டு கோம்போன்னு சொல்லுவேன். எனக்கு இந்த பீனட்ஸ் பர்ஃபி சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் எனர்ஜியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய டீ டைம். நான் என்னோடய டீ டைமை வந்து நான் என்ஜாய் பண்ணி குடிக்க போகிறேன். இந்த ரிலாக்ஸிங்கான டீ டைமில் வந்து நான் மோஸ்ட்லி என்னை பற்றின ப்ரௌட் மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து யோசித்து பார்ப்பேன். ஸோ நான் எப்போல்லாம் டிமோட்டிவேட் ஆகிறேனோ அப்போல்லாம் வந்து டக்குன்னு நான் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாமல் நம்மக்கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள், எனக்கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள், எனக்கிட்ட இருக்க ப்ரௌடான விஷயங்களெல்லாம் நான் நினச்சி பார்ப்பேன். அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்களை நினச்சிட்டு அந்த டீ குடிக்கும்போது வந்து அந்த மொமெண்ட்ஸ் இன்னுமே ஸ்பெஷலாக வந்துட்டு மாறும். ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து நான் என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்னொரு விளாக் கண்டிப்பாக போடுறேன். அது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதேமாதிரி லைஃப்பில் வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், ஹாப்பியாலாம் இருக்கணும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை அடிக்கடி நம்ம பண்ணுற மாதிரி இருந்தாலே வந்து அந்த மொமெண்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் க்ரூம் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டடீஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து வீட்டில் தான் இருக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை க்ரூம் பண்ணாமல் ஏதோ ஒரு மாதிரி அப்படி இல்லாமல் கண்டிப்பாக அட்லீஸ்ட் டே டைமில் ஒன் டைமாவது நம்மளை அழகாக க்ரூம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இன்னுமே நிறைய கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டடீஸ்க்காக உட்காந்துட்டேன். நான் வந்து காலேஜில் படித்த சில விஷயங்களை தான் நான் இப்போ வந்து ரீகால் பண்ணிவிட்டு அதன் மூலமாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம காலேஜ் லைஃப்பையும் அடிக்கடி யோசிச்சு பார்க்கணும். எந்த ஒரு விஷயமும் நம்ம லைஃப்பில் ஈஸியாலாம் கிடைக்கல, கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். அதையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஐடியா வரும். நான் அப்படி தான் நினைப்பேன். நம்மக்கிட்ட இல்லாத விஷயங்களை பற்றி நம்ம ஃபீல் பண்ணுறதை விட இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாலே வந்து பாதி பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். ஸோ அதனால நம்மலாம் நிறைய படிச்சிருப்போம், ஆனால் ஒன்றுமே இல்லாமல் எந்த அப்டேஷனுமே இல்லாமல் என்ன பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அதனால நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிங்க. உங்களை ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து மற்ற இடத்துக்கு போகலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நான் வந்து படிச்சுட்ருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால ஈஸியாக இருக்கிற விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து படிச்சுட்ருக்கேன். உண்மையாலுமே டெய்லி ஒரு 1 hour எனக்காக எடுத்துக்கிறதுக்கப்புறம் உண்மையாலுமே அந்த டே ஃபுல்லாக பண்ணுற வேலைக்கு ஒரு பெரிய பொட்டு வச்ச மாதிரி தான் இருக்குது. நமக்காக ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கும்போது உண்மையான சுதந்திரம், உண்மையான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும். என்ன தான் நம்மளை சுற்றி எவ்வளோ வசதியான திங்ஸ் இருந்தாலும் நமக்கான ஸ்பேஸ் கிடைக்குது, அந்த ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டைமில் தான் உண்மையாக அந்த ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்களோட திறமையை நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். மற்றவங்க கிட்டேருந்து நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். ஸோ அதுதான் நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் கற்றுக்கிட்டது. ஸோ அவ்வளோலாம், இதுக்கு மேலே வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ண நான் விரும்பல. ஆல்மோஸ்ட் வந்து லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ இதோட இந்த விளாக் நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு விளாகில் வந்து மீல் ரொட்டீன் எப்படி இருக்கும், ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் என் பசங்க வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பசங்களுக்கும் நிறைய குட் ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். பாய்.